நமக்கு பொழுதுபோக்கு சினிமா அப்படி நம்மள மகிழ்விக்கிற ஹீரோயின்களுக்கு பொழுதுபோக்கு என்னென்ன தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் இவருக்கு பின்னாடி எத்தனையோ உலக அழகிகள் வந்தாலும் இன்னமும் நமக்கெல்லாம் உலக அழகியாவே தெரியற ஐஸோட பொழுதுபோக்கு என்னன்னு தெரியுமா? குடும்பத்தோட நேரத்தை கழிக்கிறது தானா. அதுலயும் முக்கியமா செல்ல மகள் ஆரத்யாவோட விளையாடுறது தான். குடும்பம் பக்கத்துல இல்லை அப்படின்னா ஹெட்ஃபோன்ல ஹிந்தி பாடல்கள் ஒலிச்சிட்டு இருக்குமா. எல்லாம் மாமனார் காலத்து கிளாசிக் பாடல்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது அசின். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ஃபேனான அசின் தன்னோட சூப்பர் ஸ்டார் ஜோடியாகிற ஆசை நிறைவேறாமலேயே திருமணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. பாட்டிகளுக்கு போறது தான் மும்பை பெண்ணோட பொழுதுபோக்கா இருக்கும். பாட்டி இல்லாத சமயங்கள்ல காரை எடுத்துக்கிட்டு செல்ஃப் டிரைவிங் கிளம்பிடுவாங்களாம். கார்ல மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹன்சிகா. கையில ஒரே ஒரு படம் தான் இருக்கு. இருந்தாலும் பிஸியா காட்டிக்கிற மாதிரி ஹன்சிகாவோட பொழுதுபோக்கு தான் தத்தெடுத்து வளர்க்குற குழந்தைகளோட விளையாடுறது. யாரும் இல்லைன்னா அதிர இசையை ஒலிக்க விட்டு டான்ஸ் ஆடுவாங்களாம். ஈவினிங் ஃப்ரீ அப்படின்னா வெளியில போய் பானிபூரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது சமந்தா. மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்க சமந்தாவுக்கு நாகி சைத்தன்யாவோட காதல் மொழி பேசவே நேரம் பத்தாது. ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது தான் இந்த வெண்ண சிலையோட பொழுதுபோக்கு. அடுத்து ஸ்ரேயா. இந்த முன்னாள் ரஜினி ஹீரோயின் கையில சிம்புவுக்கு ஜோடியா ஒரே ஒரு படம் தான் இருக்கு. பொழுது போகல அப்படின்னாக்கா கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்களாம். ஹைதராபாத்துக்கு வெளியே ஒரு லாங் டிரைவ் போறது வழக்கமா அவங்களுக்கு. அடுத்து ஸ்ருதிஹாசன். படங்கள்ல நடிக்கிறது பாடுறது தவிர ஸ்ருதிஹாசனுக்கு செல்ஃபி எடுக்கவே நேரம் பத்தாது. ஸ்ருதியோட முக்கியமான பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கவிதைகள்லாம் எழுதுறதான். நிறைய புத்தகங்களும் படிப்பாங்களாம், அப்படியே அப்பாவை போல. அடுத்து தமன்னா. இந்த ஒல்லி பெல்லிக்கும் ட்ராவல் தான் இஷ்டம். சின்ன கேப் கிடைச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு காஷ்மீர் போயிடுவாங்களாம். அந்த குளூர்ல பைக் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அடுத்து த்ரிஷா. இந்த ஸ்லிம் பியூட்டிக்கு பிடிச்சது புத்தகங்களும் இசையும் தான். அது தவிர தான் வளர்த்துட்டு வர செல்ல பிராணிகளோட பொழுத கழிப்பாங்களாம். நமக்கு டைம் பாஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான்.